வெல்கம் டு ஸ்ரீனிவாச பிரியா ஹாஸ்பிட்டல். நம்ம கூட டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் மேம் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் ஆனாலும் குழந்தை பிறக்கிறது இல்லை. ஹஸ்பண்டும் ஃபிட்டாக இருப்பாங்க, ஒய்ஃபும் ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த அன்எக்ஸ்பிளைன்டு ஃபர்டிலிட்டி, இந்த பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அன்எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே இருக்குது, விளக்கமே இல்லை. குழந்தையின்மைக்கு ஒரு விளக்கமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இது பொதுவாக மருத்துவத்துறையில் எப்போ நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்ணுக்கு 30 வயதுக்குள்ளே, அவ்வளோவா ஒன்றும் வயசாகலை, ஜஸ்ட் 30 years of age, திருமணமாகி 2-3 years ஆயிடுச்சு. யூஸ்வலி 2-3 yearsல we take it as unexplained. அவங்க ரெகுலராக உடல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல இருக்கலாம், அல்லது அவங்க ஒரு வாரத்திலே ஓரிரு வாட்டி தான் உடலுறுக்கு எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம், ஷிஃப்ட்டு அது இதுன்னு. ஸோ ரெகுலர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஒரு வாரத்தில் 3 வாட்டியாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறைந்தது 1 வருடம் அப்படின்னா இஷ்டம் இருக்கோ இல்லையோ ஒரு குழந்தை வரத்தானே செய்யும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் பேசிக் பரிசோதனை பண்ணுறாங்க. அப்படின்னா கருமுட்டை எப்படி வளருதுன்னு ஒரு ஸ்கேன், கருமுட்டை வளர்ச்சி ஸ்கேன், ஃபாலிக்கல் ட்ராக்குன்னு பண்ணுவோம். ஸோ அதில் அவங்களுக்கு கருமுட்டை நல்லா வளருது, ரிலீஸ் ஆகுதுன்னு உறுதியாகுது. அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் 2 டியூப் இருக்கும் இல்லையா, அந்த டியூப்பில் தான் ஆணணுவும் பெண்ணணுவும் சந்தித்து கரு உருவாகும். அதில் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டியூபல் பேட்டன்சி டெஸ்ட் பண்ணுவோம். அது நல்லா இருக்குது. அதே மாதிரி கணவரை நம்ம உயிரணுக்கள் செக் பண்ண சொல்லுவோம். உயிரணுக்கள் போதிய குவான்டிட்டி குவாலிட்டியில் இருக்குன்னா இந்த பேசிக் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ண ஒருத்தவங்களை அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் 2 வருஷம், நீங்கள் ஜஸ்ட் 26 years old அப்படின்னா, இன்னொரு வருஷம் தான் வெயிட் பண்ணேன்ப்பா அப்படின்னு ஆலோசனை சொல்லிட்டு அனுப்பிடுறோம். 1 வருஷம் ஆகுது, உங்களுக்கு குழந்தை நிற்கல, அதுக்கப்புறம் நீங்கள் சித்தாக்கு போகிறீங்க, 1 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆயுர்வேதா போகிறீங்க, 5 years ஆயிடுச்சுன்னா, தென் டெஃபினட்டாக குழந்தையின்மை தொடருதுன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ டாக்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வருஷக்கணக்காக தாமதம் செய்யக்கூடாது. ஸோ ஒரு டாக்டர் எல்லாம் நல்லா இருக்குது பொறுமையாக ட்ரை பண்ணுனா அதோடைய அவகாசம் 6 மாதம் முதல் 1 வருடம் தான் இருக்கணும். அப்போ திருப்பி நம்ம மருத்துவர்கிட்ட போகணும். சரி, நம்ம டியூப் செக் பண்ணோம், சனமுட்டைப்பை ஓவரியோட ஃபங்க்ஷன் செக் பண்ணோம், செமன் டெஸ்ட் பண்ணோம். வேறு என்னென்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஆணுக்கு உயிரணுக்கள் இருக்குது, வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா, அவர் உடல் பருமனில் இருக்காரா, அவர் ஏதாவது சிகரெட் ஸ்மோக்கிங்கை நம்ம விட சொன்னோம் அதை அறவே விடாமல் இருக்காரா, வேறு புதுசாக ஏதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவருடைய ஆண் உயிரணுக்குள்ள டிஎன்ஏ டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அணுக்களோட வலுத்தன்மை என்ன, ஸ்பெர்ம் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதை நோக்கி போகும். அவங்க பழக்க வழக்கங்களுக்குள்ளே இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், லைஃப் ஸ்டைலில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எப்படியுமே நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம் இல்லையா, உணவு பழக்கம், உறங்கும் தன்மை, மற்றும் அவங்க வேலையில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களா இல்லையா, எக்ஸசைஸ்னு ஒன்று பண்ணுறாங்களா இல்லையான்னு. முக்கியமாக பாடி வெயிட் டு ஹைட் பார்த்திங்கன்னா பிஎம்ஐன்னு சொல்லுவோம். அது 30 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அது இம்பார்ட்டண்ட். ஏன்னா உடல் பருமன் ஆண் வயது 40 வயதுக்கு மேலே போகிறது, அதெல்லாம் கூட இன்றைக்கி குழந்தையின்மை அல்லது குழந்தை வர்றதில் தாமதம்ன்ற லிங்க்ல இருக்குது. அதே போல் பெண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம். ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, தைராய்டு ஹார்மோன் கரெக்டாக வேலை செய்தா, ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத இன்ஃபெக்ஷன் ஏதாவது கர்ப்பப்பை வாயை சுற்றி இருக்கா. சில சமயம் லாப்ரோஸ்கோப்பி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி கருவி மூலியமாக கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அந்த கர்ப்பப்பை டியூபோட அமைப்பு சரியா இல்லைன்னா அதீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். டியூபும் ஓவரியும் பக்கத்தில் இல்லாமல் ஒட்டிகிட்ருக்கிற நிலையில் இருக்குன்னா அதை ரிலீஸ் பண்ணி விடுறது. எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது கண்ணுக்கு தெரியாமல் அது குழந்தையின்மை பிரச்சனையை கொடுக்கும். ஸ்கேன்ல எல்லாம் தெரியாது சில பேருக்கு. அதை பார்க்குறதுக்கு இந்த லாப்ரோஸ்கோப்பி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி கருவி உதவும். முக்கியமான இந்த ஏதாவது ஒரு புரிதல் வேணும் இல்லையா. ஏன்னா அடிப்படையாக மனுஷனுக்கு ஒன்று நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தாமதம்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் நாம். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் டெஸ்ட்டாக நாம் பண்ணுவோம். ரொட்டீன் ஸ்கேன் இல்லாமல் 3D ஸ்கேன் பண்ணுறது. அதே மாதிரி கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை உட்காந்து அணைச்சிக்கிற இடம் நல்ல ரத்த ஓட்டத்தில் இருக்கா, ஒரு போதிய வீடோட அளவு சைஸில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா குழந்தைக்கு அடிப்படையாக என்ன வேணும், அழகான வீடு, நல்லா தனக்கு வளரக்கூடிய ஒரு சத்து கொடுக்குற வீடு வேணும். ஸோ அந்த கேவிட்டின்னு சொல்லுவோம், கர்ப்பப்பையோட உள்ளமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதன் மூலியமாகவும் நமக்கு நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியை நம்ம ஃபர்தராக இவாலுவேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணுவோம். இன்னும் இயற்கையாக இருக்கலாம்னு நம்ம விட முடியாது. ஸோ விந்து உள்ள வைக்கிற ட்ரீட்மெண்ட், ஐயுஐன்ற ட்ரீட்மெண்ட், அதை சில பேருக்கு நாங்கள் அறிவுறுத்துவோம். ஆனால் பெண்ணுக்கு
ஒரு ஏஜுக்கு மேலே இருக்குது, ஒரு 32 இயர்ஸ்க்கு ஏஜ் ஆகிடுச்சு, ஒரு மேரீட் 4-5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, அவங்க வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, குட் ஹேபிட்ஸ், குட் ஹைட் வெயிட்டில் இருக்காங்க, ஆனாலும் குழந்தை வரல, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம். டெஸ்ட் டியூப்ன்றது ஐவிஎஃப். நம்ம ஏன் டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா தானே இருக்குது டெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரியிற ஃபேக்டர்ஸை தான் நம்மளால செக் பண்ண முடியும். கண்ணுக்கு தெரியாத ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலிக்கல் வளருது இல்லையா, ஃபாலிகுலர் ஸ்டடியில் அதுக்குள்ளே இருக்கிற எக்கோட தரம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த ஸ்பெர்மும் எக்கும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது கலந்து கருவாக உருவாகுதா, எம்ப்ரியோட குவாலிட்டியும் நமக்கு தெரியாது. டியூப் ஆனது இந்த ஆக்டிவிட்டியை எல்லாம் நடக்க விடுதா, கருவை உருவாக்க விடுதான்றதும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கும் தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பெரிதளவில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் 10 முதல் 15% வெற்றி வாய்ப்பு, டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் வந்து 50-60% வரைக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்குது. அவங்கவுங்கள பொருளாதார ரீதியை பொறுத்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியில் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது ஃபண்டமெண்டலாக ஒருத்தவங்களுக்கு குழந்தை வரக்கூடிய வாய்ப்பு எவ்வளோன்னா ஒரு 20% சொல்லலாம், இயற்கையாக கருவுரிக்கிற தன்மை. அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மற்றவங்க மாதிரி அவங்களுக்கு குழந்தை இயற்கையாக உருவாக்குற தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான விஷயங்களில் ப்ராப்ளமாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியில். கல்யாணம் 7-8 வருஷம் கழிச்சு, சில சமயம் 10 வருஷம் கழிச்சு 40 வயசுலலாம் வருவாங்க. ஏம்மா இவ்வளோ வருஷமாக எதுவுமே பண்ணலன்னா, நான் டாக்டர் எல்லாம் போய் பார்த்தேன் மேடம், எல்லாம் செக் பண்ணேன், எல்லாம் நல்லா இருக்குது, உனக்கு வந்துரும்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னா 10 வருஷம் முன்னாடி சொன்னாங்கன்னு. 30 வயசில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வயது, பெண்ணின் வயது மற்றும் ஆணின் வயது அதெல்லாம் முக்கியம். ஸோ ஒன்று நல்லா இருக்குன்னா அதோட பலன் 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கணும். 1 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்லா இருக்குன்ற டெஸ்ட்டு நமக்கு குழந்தையா பலனாக கிடைக்கலன்னா மீண்டும் போய் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு ஃபர்தர் டெஸ்டிங், ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். மிக சிறப்பு டாக்டர். அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டி பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ. வணக்கம்மா.